பல் வலி யாருக்கு? பொதுவா நிறைய பேருக்கு பாருங்களேன், திடீர்னு பல் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பல்லு வலிக்குது, பல்லு வலிக்குது, பல்ல தொந்தரவு வருது, சூத்த வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லாஸ்பத்திரிக்கு எப்பயுமே போற ஆட்கள அடுத்து ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, என்ன அமைப்பு இருந்தா அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். பல்லுக்கு காரகர் யாரு? செவ்வாய் இல்லைங்களா? செவ்வாய் தான் மெயினா பல்லுக்கு காரணம். அந்த பல்லு கீழே இருக்க எலும்புக்கு காரணம் அந்த மச்சை, அந்த பகுதி இருக்குல்ல, கீழே இருக்க அந்த தாட பகுதி வந்து சனியோடது. யார் ஜாதகத்துலாம் சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் தொடர்புகள் இருந்தாலும், சனி செவ்வாயை பார்த்தாலோ, செவ்வாய் சனியை பார்த்தாலோ, இல்லை கூடி நின்னாலோ, சனி வீட்டுல செவ்வாய், செவ்வாய் வீட்டுல சனி இருந்தாலே பல் தொந்தரவு நிச்சயமா இருக்கவே செய்யும். செவ்வாய் போயிட்டு சனியோட வீட்டுல மகர கும்பத்துல இருந்தாலும், விருச்சிகத்திலையும் மேஷத்திலையும் சனி இருந்துட்டாலோ, இல்ல சனியும் செவ்வாயும் கூடி எங்க உட்கார்றான் காம்பினேஷன் இருந்தா தான் பல்லு வலிக்கு மேக்சிமம் இந்த 2 கிரகங்கள் தான் கொண்டு போய் விடும். தாட எலும்பு இருக்குல்ல, அந்த இது வந்து சனியை குறிக்கக்கூடியது, பல்லு வந்து செவ்வாய். இவங்க 2 பேரும் இணையும் போது அதுக்குண்டான அந்த காரத்துவத்தை வலுத்து செய்வாங்க. பல்ல கிளீன் பண்ணி வச்சுக்கிறது இதெல்லாம் செய்யும் போது பெண்களுக்கு வந்து அந்த கணவர் ஸ்தானம் வந்து நல்லா வலுவா இருப்பாங்க கணவர். அதனால உங்க பல்ல அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கிறவங்க பல்ல நல்லா சுத்தமா வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கரைங்கிறது சனி, பல்லுங்கிறது செவ்வாய். ஸோ இதுல அங்க போய் கரை படியும் போது நீங்க அதை கிளீன் பண்ணதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். சரிங்களா?